நம்மளோட 5 மினிட் மேக்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 5 மினிட் மேக்ஸ். ஸோ டுடே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்டுடைய கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், மறக்காமல் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு மேலும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன குரூப் சூஸ் பண்ணலாம், என்னென்ன குரூப்புக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா, அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 10th ஆன்சர் கீ பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இது கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஓகேங்களா? அரசு தேர்வு இயக்ககம் சென்னை, அதாவது டிபிஐலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? டிபிஐலேருந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? வேறு மாற்று முறையில் நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்தாலும் அதுக்கான மதிப்பெண் உங்களுக்கு வழங்கப்படும். பிரிவு 1, அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா 1 மார்க்கும், தவறாக இருந்ததுன்னா 0 மார்க்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிவு 2, 3, 4, அதாவது 2 மார்க்கு, 5 மார்க்கு அண்டு 10 மார்க். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருந்தால் ஃபுல் மார்க்கு கிடைக்கும். ஆன்சர் தீர்வில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாக்கா ஸ்டெப் மார்க் வழங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் மட்டும் தப்பு அப்படின்னும் போது அதுக்கு உண்டான ஸ்டெப் மார்க் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 4th இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஆன்சர் வரல அப்படின்னா ஃபார்முலாவுக்கு உண்டான மார்க் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர் கீ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டி ஆப்ஷன், செகண்ட் டி, தேர்டு சி ஆப்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு டி ஆப்ஷன், இரட்டைப்படை மிகை முழு எண்களின் கணத்தின் உட்கலம், அதாவது தமிழில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதே தான் 4th ஆப்ஷன் வரும். செகண்ட் ஒன் 0 ஆப்ஷன் டி, தேர்டு a⁴n ஆப்ஷன் சி, 4th ஆப்ஷன் டி 3ற்கும் மேல், 5th ஒன் ஆப்ஷன் ஏ c+a/2a, 6th டி ஆப்ஷன் எந்த இரு அணிகளுக்கும் கூடுதல் காண இயலாது, 7th ஒன் ஆப்ஷன் ஏ 4:3, 8th ஒன் ஆப்ஷன் டி 3, 9th ஆப்ஷன் பி 4:9, 10th ஆப்ஷன் டி 6 சென்டிமீட்டர், 11th ஆப்ஷன் ஏ cos θ, 12th ஆப்ஷன் பி cosecant ஸ்கொயர் θ மைனஸ் cot ஸ்கொயர் θ, 13 ஆப்ஷன் ஏ 20 சென்டிமீட்டர், 14 ஆப்ஷன் டி 10, 15 ஆப்ஷன் ஏ 7/10. ஸோ அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் இருக்குது. ஒரு சிலர் கமெண்டில் டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கணத்துக்கான டெஃபினிஷன் மட்டும் நான் எழுதியிருக்கேன், எக்ஸாம்பிள் எழுதலை, ஃபுல் மார்க் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக ஃபுல் மார்க் வரும். நான் கமெண்டில் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ கணம் என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு. ஸோ செட் இஸ் எ வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா போதும், அதுக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸு. எக்ஸாம் எழுதலைன்னா கூட 2 மார்க் உண்டு. ஓகேங்களா? அடுத்து 17th பாருங்கள், என்னென்ன ஸ்டெப் மார்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கெல்லாம் 2 மார்க்கை எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு, அது போல் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்டெப்புக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு ஸ்டெப் மார்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க, பேப்பர் வேல்யூவேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 5 மார்க்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? ஸோ 5 மார்க்கு 5 மார்க் எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கா போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது முழுக்க கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ. சரிங்களா? ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் அதை பாஸ் அண்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். இதை கூட கமெண்ட்டில் நம்ம பசங்க சொல்கிறாங்க, பாஸ் பண்ணி பாருங்கம்மா அப்படின்னா, பாஸ் பண்ணுறோம் சார் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது? ரைட். ஸோ அந்த 5 மார்க்ஸ் எப்படி பிரித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபார்ட்டி 5th பார்த்திங்கன்னா வென் டயக்ராம் எப்போவுமே கம்பல்சரியில் கேட்டதே இல்லை. இந்த முறை கம்பல்சரியில் வென் டயக்ராம் கேட்டிருக்காங்க. நம்ம பசங்க நார்மலாகவே சாதாரணமாக கொடுத்துருந்தாலே போட்டிருப்பாங்க, அதை தூக்கி கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. கம்பல்சரியில் வேறு ஏதாச்சும் கேட்டிருக்கலாம்.
உங்களோட கருத்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்து வந்து முக்கியமானது ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி. ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரிக்கு வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க, வரையறையா படியா ஏதோ சொல்லுவாங்களே, மறந்து போச்சு. செய்முறைன்னு வந்து நீங்கள் எழுதலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதாமே விடலாம், அதுக்கு வந்து மார்க் உண்டு. உதவி படம், அதாவது ரஃப் டயக்ராம் போட்டிருந்தீங்கன்னா 2 மார்க்கு, மெயின் டயக்ராம் போட்டிருந்தீங்கன்னா 4 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து முக்கோணம் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருந்தீங்கன்னா 2 மார்க்கு, தொடுகோடு வரைஞ்சிருந்தீங்கன்னா 2 மார்க்கு. சரிங்களா? முக்கோணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டத்துக்கு உள்ளே வரும். சரியா? கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு இருக்கும் பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து 10th இம்பார்ட்டன்ட் வீடியோஸில் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஏதாவது ஒரு யூனிட் ஒமிட் பண்ணுறீங்க, 9.1, 9.2, 9.3 3 எக்ஸசைஸ் இருக்குது. ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் விட்டுட்டு ரிமைனிங் 2 எக்ஸசைஸ் பாருங்கள். ஆனால் அந்த 2 எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா மாடலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 9.1லே அந்த 3மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் யாருமே எதிர்பார்க்காத ஃபஸ்ட்டு மெத்தடே கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பார்ட்டு நீங்கள் ஒமிட் பண்ணுறீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் தரவாக பார்த்துருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை ஒமிட் பண்ணணும். ரைட். அதே போல் வட்டநார்கரம் வரைதல், சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர், அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத தேவையில்லை. அண்டு கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அளவு திட்டம். ஓகேங்களா? அளவு திட்டத்துக்கு 2 மார்க்கு. சரிங்களா? அதாவது ஸ்கேல் எழுதுவோம் இல்லைங்களா, அதுக்கே வந்து 2 மார்க்கு. அந்த டேபிளர் காலத்துக்கு 4 மார்க் கொடுத்துருக்காங்க. கிராஃப் டயக்ராம் வரைஞ்சி அந்த தொடுகோடெல்லாம் போட்டிங்கன்னா 3 மார்க்கு. ஃபைனல் சொல்யூஷனுக்கு 1 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 10 மார்க் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆஃப்டர் 10th அப்புறம் நீங்கள் வந்து என்ன குரூப் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ இருக்கும். அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நமக்காக ஒரு சீஃப் கெஸ்ட் வராரு. அதுக்காக தான் வீடியோ போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.